அண்ட் காஷ்மீர்ல பகல்காம் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கிற பிசாரன் வேலி ரொம்ப இயற்கையான ரம்மியமான ஒரு இடம். அங்க பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. டிஆர்எஃப்ங்கிற அமைப்பு அதற்கு பொறுப்பேற்றிருக்காங்க. 28 உயிர்கள் போயிருக்கு. ஒளிஞ்சிருந்து தூரமா இருந்தெல்லாம் சுடல. ரொம்ப டைம் எடுத்து கிட்டக்க வந்து பேர் கேட்டு நெத்தியில துப்பாக்கி வச்சு சுட்டிருக்காங்க. சுட்டதுக்கு அப்புறம் சுட்டவங்களோட உடைகளை உருவி அவங்கள அரை நிர்வாணப்படுத்திட்டு போயிருக்காங்க. மேலும் அவங்க பொதுமக்கள் கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இவ்வளோ டைம் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ற ஒரு கும்பலுக்கு எப்படி கிடைக்குது? இது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய பகுதின்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா அங்க ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல. ஏன் அங்க ஒரு பாதுகாப்பு படையினர் அப்படிங்கிறதுக்கான ஒரு மக்கள் அங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னா, அங்க ஒரு பாதுகாப்பு படையினர்ங்கிற ஒரு விஷயத்த அங்க நிலைநிறுத்தி வைக்கணுங்கிற ஒரு விஷயம் கூடவா அவங்களுக்கு தெரியாது? இத்தனைக்கும் அமித்ஷா அவர்கள் 20 நாளைக்கு முன்னாடி தான் இது பத்தின ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாதுகாப்பு குறித்து ஒரு மீட்டிங் அங்க நடத்தியிருக்காரு. அந்த மீட்டிங்ல அப்படி என்னதான் பேசினாங்க அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. மக்களை நம்ம இத புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப கோவம் வருது. இப்ப இங்க மாநிலங்கள்ல ஆளுநர்கள வச்சுட்டு, மாநிலங்கள ஒழுங்கா இயங்க விடாம, சாதி பிரச்சனை, மத பிரச்சனைன்னு இங்க அதிகாரம் செலுத்துறதுக்கும், ஆளுமை செலுத்துறதுக்கும் தான் இவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கே தவிர, நாட்டை பாதுகாக்கிறதுல இவங்க இன்னைக்கு பூஜ்ஜியமா தான் இருந்திருக்காங்க. இது கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். இங்க